நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய சந்தேகத்தோட கேட்கக்கூடியது, எனக்கு இந்த மாதிரி வயிறு வந்து சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. ஸோ பீரியட் ஆகி 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, இல்லை பீரியட்ஸ்க்கு இன்னும் 5 நாள் 10 நாள் இருக்கு. ஸோ இந்த டேஸ்ல பார்த்தீங்கன்னா வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. இது வந்து ஒருவேளை ஓவலேஷனால வலிக்குதா, இல்லை பேபி இம்ப்ளான்டேஷனால வலிக்குதா, இல்லை பீரியட்ஸ் சிம்டம்ஸா, ப்ரெக்னன்சி சிம்டம்ங்க. ஸோ வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு மைண்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால தானா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தானா, இல்லை நமக்கு இந்த தடவை வந்து ப்ரெக்னென்ட் ஆகாதனால தான் இந்த மாதிரி பெயின் இருக்கா, இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸில் நம்ம இருக்கோம். ஸ்டொமக் பெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடியது. அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தை பிறந்தவங்க, சின்ன பசங்க, ஜென்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வலியெல்லாம் வர்றது தான் ரொம்ப நார்மலான விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓவலேஷனுக்கு ஸ்டொமக் பெயின் லைட்டாக வரும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கும் வயிறு வலி வருன்றது தெரியும். பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் கொஞ்சம் ஸ்டொமக் கிராம்ப் இருக்கும் அப்படின்றது தெரியும். இதெல்லாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் பற்றி மேலாப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வயிறு வலி லேசாக இருக்கும். அந்த வயிறு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரிலாம் வலிக்காது. இப்போ சடனாக எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைடு பிடிச்சி இழுக்குது இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் பெயின்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு சைடு படுத்திருக்கோம், இன்னொரு சைடு திரும்பி படுக்கிறப்ப வயிறு பிடிச்சி இழுக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் பெயின் கிடையாது. ஓவலேஷன் பெயின் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் இல்லை ரைட் சைடில் வலி தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக பிடிச்சி இழுக்கிற அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெவியாக இருக்காது. அந்த மாதிரி ஹெவியாக வரக்கூடிய பெயின் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மசில்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சடனாக திரும்பும்போது நம்மளோட மசில்ஸ் டிஸ்டர்ப் ஆனால் தான் ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது. ஸோ சடனாக நீங்கள் ஒரு மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெயின் வருது இல்லை, அது ஓவலேஷன் சிம்டம்ஸ் கிடையாது. ஓவலேஷன் பெயின் அப்படின்றது அடிவயிறில் வலிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் அப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வலிக்கும்ல லைட்டாக, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எக் ரிலீஸ் ஆகும்போது ஓவரியிலேருந்து வரக்கூடிய பெயின் இருக்கும். லேசாக குத்துற மாதிரி இருக்கலாம். ஸோ லைட்டான வலி இல்லைன்னா லேசாக குத்துற மாதிரி இருக்கலாம். லேசாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியான பெயின் இருக்குது அப்படின்னா அது அதனால கிடையாது. இன்னும் வேறு என்ன ரீசன்னால உங்களுக்கு வரலாம் வயிறு வலி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பைல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, பைல்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிறப்பவே அந்த தொப்புளுக்கும் அவங்களோட கீழே அந்த நீங்கள் பாத்ரூம் போகிற ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கும் தொப்புளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும், ஹெவியான வலி. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அண்ட் ஓவலேஷனுக்கு வரக்கூடிய வலி கிடையாது. ஸோ உங்களுக்கு கீழ்ப்பக்கம் உங்களோட ஆசன வாய் வரைக்கும் வலிக்குது அப்படின்னா அது வந்து இந்த பைல்ஸு மோஷன் போகிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பெயின். ஸோ அதையும் நீங்கள் ஓவலேஷன் அண்ட் ப்ரெக்னன்சியோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. அதுக்கப்புறம் ஹீட்னால வரக்கூடிய வலி எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும், வயிறு ஃபுல்லாக குத்துன அப்படி இருக்கும். நம்ம இப்போ லூஸ் மோஷன்லாம் போகும்போது வயிறு குத்தும்ல, அதுதான் ஹீட்டில் இருக்கு. அந்த மாதிரி பெயின் தான் ஹீட்டாக இருந்தால் வரக்கூடிய வயிறு வலி. ஸோ இப்போ எப்போ ஓவலேஷன் பெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் ஓவலேஷன் நாளை ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ரெகுலர் பீரியட்னா ஒரு 12 நாள்லேருந்து ஒரு 18 நாளைக்குள்ளே ஓவலேஷன் நடக்கும். அந்த நாட்களில் உங்களுக்கு எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் மில்கி டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி வாட்டரி டிஸ்சார்ஜோட உங்களுக்கு லேசான உங்களுக்கு ஸ்டொமக்கில் சேஞ்சஸ் தெரியுதுன்னா அதுதான் ஓவலேஷன். ஸோ ஓவலேஷன் நாள் அண்டு உங்களுக்கு எக் ஒயிட் டிஸ்சார்ஜ், ஏன்னா மோஸ்ட்லி டிஸ்சார்ஜ் இருக்கும் ஓவலேஷன் அப்போது. உடம்பு வந்து அந்த உடல் உறவுக்கு தயாராகக்கூடிய நாளை தான் ஓவலேஷன் நாள்னு சொல்கிறாங்க. இயற்கையாக உங்கள் உடம்பு வந்து உடல் உறவுக்கு தயாராகும். அப்போ அந்த உடல் உறவுக்கு தயாராகும் போது உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக லூப்ரிகேஷனுக்கு ஒயிட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதாவது சேர்ந்து இருக்கும்போது ஒரு எரிச்சல் பெயின் இருக்கக்கூடாதுன்றது லூப்ரிகேனுக்காக. அதுக்கப்புறம் ஒருவேளை ஸ்பெர்ம் உள்ளே வந்தால் அது நீந்தி போகணுன்றதுக்காகவே இயற்கையாக அந்த டேஸில் வந்து கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வரணும். அப்படி வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான நீங்கள் வாட்டர் குடிக்கலை இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி காரணங்கள்னு அர்த்தம். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ், அதே மாதிரி உங்களோட ஓவலேஷன் கேல்குலேஷன் ப்ரெடிக்ஷன் டேஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் லைட்டாக இருக்குது. இதை தான் வச்சு தான் நீங்கள் ஓவலேஷனை கண்டுபிடிக்கணும். சும்மா வயிறு வலிக்குது ஓவலேஷன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது. குறிப்பிட்டு இதுக்கு தான் வயிறு வலிக்குதுன்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது. சரியாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற ஃபுட்டு ஒத்துக்கலை, சாப்பாடு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக சாப்பிட்டுட்டோம், அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், டைஜஸ்ட் ஆகலை, நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்டே நமக்கு சில நேரம் டைஜஸ்ட் ஆகலை, கிழங்கு மத்தியானம் சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட பார்த்திங்கன்னா வயிறு வலி வரும். ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே வரக்கூடியது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவலேஷனுக்கு முன்னாடி அண்டு பின்னாடியும் உங்களுக்கு வயிறு வலி வரலாம். நான் சொன்னது இந்த ஓவலேஷன் பெயின்னு நான் சொன்னேன்ல, லேசாக குத்துற மாதிரி லெஃப்ட் இல்லை ரைட் அடி
வயிற்றுல லேஸ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் நடக்க தான் செய்யும். அவங்களுக்குலாம் ஓவலேஷன் நடந்து தான் அவங்க பீரியட்ஸ் ஆகுறாங்க. அவங்களுக்குலாம் ஓவலேஷன் பெயின் அப்படின்னு குறிப்பிட்டு வருதான்னு கேட்டால் வராது. அது காரணம் அவங்க அந்த பெயினை கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஓவலேஷன் அப்போ லேசாக டிஸ்டர்ப் ஆகும். பட் அவங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுனால அவங்களுக்கு ஓவலேஷன் என்னன்னு தெரியாதனால அந்த பெயினை பற்றி அவங்க கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஓவலேஷன் பெயின் அப்படின்றது இருக்குமே தவிர நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு இந்த பக்கம் வலிக்குதே அப்படின்ற அளவுக்குனா ரொம்ப பெருசாக பெயின் இருக்காது. அதுக்காக தான் அந்த ஓவலேஷன் டேஸ் கணக்கு கால்குலேட் பண்ணி நம்ம வச்சு அந்த டேஸில் சேரணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் இரகுலர்னாலும் 15லேருந்து 25வது நாளைக்குள்ளே உங்களுக்கு என்னைக்கு வெயிட் டிஸ்சார்ஜோட சேர்ந்து லைட்டான பெயின் வருது, அது ஓவலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி இதே மாதிரியே பெயின் வரலாம். ஆனால் ஓவலேஷன் முன்னாடி அண்ட் பின்னாடி வருதுன்னா நீங்கள் டேஸோட கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து அதே மாதிரி டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வாட்டரியாக எக் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஓவலேஷனுக்கு முன்னாடி அண்டு பின்னாடி. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஓவலேஷன் டேஸில் தான் இந்த நாள் தான் இந்த பெயின் வருது அப்படின்றது. பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயம். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரெக்னென்சி பீரியட்ஸ் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் ரெண்டுக்குமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நம்ம உடம்புல வரும். பீரியட் வர்றதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும் ஆஃப்டர் ஓவலேஷன். ப்ரெக்னென்சிக்கும் நமக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின், அடிவயிறு வலி எல்லாமே வரும். ப்ரெக்னென்சி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சு 1லேருந்து 2 வாரத்துக்குள்ள எப்போனாலும் லேசான பெயின் வரலாம். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்மளால பொறுக்க முடியாத வலிலாம் இருக்காது. ஸோ லேசான வயிறு டிஸ்டர்பன்ஸ், லேசான வயிறு வலி, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதோட சிம்டம்ஸ். ரொம்ப ஹெவியாக அழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது, ரொம்ப சுருக்குன்னு வலிக்குது, குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து கிடையாது. ரொம்ப இழுத்து பிடிச்சி வலிக்குது, ரொம்ப சுருக்குன்னு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட்டு, ஃபுட்டு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன்னால, அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் வந்து அந்த மசில்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்ம சடனாக திரும்பும்போது நமக்கு மசில்ஸ் அந்த டிஸ்டர்ப் ஆகிறனால வரக்கூடிய பெயின் அது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வருது, உங்களுக்கு இந்த மாதிரி ஓவலேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்குது, ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்லாம் இருக்குது சிம்டம்ஸ்னால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பீரியட்ஸ் டிலே ஆகுதான்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சிம்டம்ஸ் வரல, பீரியட்ஸ் டேஸ் எனக்கு வரப்போகுது, பட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த மாதிரி பிரெஸ்ட் பெயினோ ஸ்டொமக் பெயினோ வந்ததில்லை, இந்த மாதம் மட்டும்தான் வருது அப்படின்றவங்க நீங்கள் வந்து அந்த சிம்டம்ஸ் வரும்போதே கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ நாள் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே கூட நீங்கள் ரெகுலர் பீரியட்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி சிம்டம்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எப்போ எதனால டேஸ் வந்து அவங்களுக்கு ஓவலேஷன் தெரியாது. ஸோ இந்த பெயின்ஸ் எல்லாம் வந்து எதனால வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவலேஷன் கேல்குலேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை வாட்டரி டிஸ்சார்ஜ் ரொம்ப எப்போ அதிகமாக இருக்கோ அந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்துருக்கலாம். இர்ரெகுலர் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஓவலேஷன் அப்போ வரக்கூடியது. ஒரு 60-50% பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும் எக் ஒயிட் அந்த ஓவலேஷன் அப்போ. மற்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்காது, தவிர மோஸ்ட்லி அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம டேஸ் கணக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நார்மலாக சுருக்குன்னு வலிக்குது, வயிறு பிடிச்சி இழுத்த மாதிரி வலிக்குது, இதுக்கும் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எல்லாருக்கும் வரக்கூடிய வலி. ஸோ மனுஷங்க எல்லாருக்குமே வரக்கூடிய பெயின்ஸ் அது. அதையும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுனால இதனால தானோ அதனால தானோ அப்படின்னு நம்ம குழப்பிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.